இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வரிசையாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பொம்பளை பிள்ளை பிறந்த பிற்பாடு அடுத்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் முயற்சி பண்ணி பார்த்தா 3ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நான் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறேன். இந்த 3ஆவது பொம்பளை பிள்ளை பெற்ற அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். 3ஆவது பொம்பளை எங்கள் வீட்டில் என்னம்மா எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு அழுகுது. நான் கூட சேர்ந்து அவன் புருஷனை அழுதுகிட்டு இருக்கேன். அவனை திட்டினேன். அவன் என் ஸ்டூடெண்ட்டு. அறிவு இருக்காடாட்டே, புள்ள இல்லாமல் அவன் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். 3 பிள்ளைய உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, 3ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிய அப்படின்னு. இதில் அவங்க குரூப் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இனி இந்த பிள்ளை வெறும் பொம்பளை பிள்ளையாக தான் பெற்றுக்கிட்டு இருக்கும் போல இருக்கு, இன்னொரு கல்யாணத்துக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு நான் தான் பிடிச்சி ராவுன்னு அறிவு இருக்காடா கிருக்கீங்களா, சரி இன்னொரு கல்யாணம் பண்ணுற, அந்த பிள்ளைக்கு 3 பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னடா செய்வீங்க, என்னடா பண்ணுவீங்க, மகளிர் மாநாடு நடத்திக்கிட்டு இருப்பியா, ஆளும் முகரையும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரையும் போட்டு தேத்தி, இந்த பிள்ளைக்கு நீங்களே பேர் வைங்க சார். நாங்கள் வெற்றி செல்வின்னு அந்த பிள்ளைக்கு பேர் வச்சேன். அந்த முதல் 2 பிள்ளைங்களை விட இன்னைக்கு வெற்றி செல்வி தான் 12லேயே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தா அந்த 3ஆவது பொம்பளை பிள்ளை. அதனால் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் 3ஆவது பிறந்துருச்சுங்கிற அழுததை மாற்றி அந்த குழந்தையினால் அந்த பெற்றோர்களுக்கு மகளாக இருந்து எவ்வளோ சந்தோஷம். கவிப்பேரரசு வைரமுத்துக்கு மிகப்பெரிய தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு, அருமையான பாட்டு அது. ஒரு பொம்பளை பிள்ளையை அப்படி ஓட விட்டு மணிரத்னம் அந்த காட்சியை எடுத்திருப்பார். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ நின்றாயே, வானில் தோன்றும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயேன்ட்டு மகளை தாயாக பாடுற அந்த பாட்டு. ஒரு பெண் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது எந்த நிலையில்? மகளாக, மனைவியாக, தாயாக. ஐயா, எனக்கு 5ஆவது வகுப்பு படிக்கும்போது நடந்த சம்பவம். எனக்கு அப்போ விவரம் தெரியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, கிராமம் அப்படின்னாலே சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் 5ஆவது வரைக்கும் என்ன செய்வேனா, படிக்கிறேனோ இல்லையோ மத்தியானம் சாப்பாட்டுக்காவது போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேனா. அப்படி ஒரு நாள் வர்ற போது எங்கள் அம்மா ரொம்ப காய்ச்சலோட படுத்திருந்தாங்களாம். போயிட்டு என்னம்மா நீ எதுக்குமா பொத்தி படுத்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, பாப்பா எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குடா அப்படிங்கும். நான் சொன்னேன், அம்மா நீ எனக்கு காய்ச்சலாக இருந்தால் மட்டும் உன்னோட மடியில் வச்சுக்கிறல்ல, இப்போ உனக்கு காய்ச்சலா இருக்கு, நீ என்னோட மடியில வந்து படுத்துக்கோன்னு சொன்னேனா. அந்த விஷயம் அந்த சின்ன வயசுல எனக்கு வேணா ஒன்றும் தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா அது எங்க அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஐயா, ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பாரு, ஆராரிராரோ ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே, தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4ம் சொல்லுமே, அதை நான் அறிவேனே, அம்மா என்னும் மந்திரமே, அகிலம் யாவும் வாழ்ந்திடுதே, அரரிராரோ அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. ஐயா, இன்னைக்கு ஒரு மகளா என்னால் வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியலை. ஏன் தெரியுமா? டெய்லி காலையில் காலேஜுக்கு வரையில எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோ அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? என்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமா, இவளை ஏதாவது ஒரு நல்ல மகராசன் கையில் பிடிச்சி கொடுத்தாதான் என்னோட மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பிடிச்சி கொடுக்கறதுக்கு என் பிள்ளை என்ன ஆடா மாடாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பாருங்க என்ன அழகாக கிளம்பி காலேஜ் போகுதுன்னு, அதை மாதிரி என்னோட பிள்ளையும் ஒரு கல்லூரிக்கு போய் படிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளி படிப்பை கூட உரிமை கேட்டு வாங்கி தர்றா. பார்த்தீங்களா, அவதாயா தாயி. ஐயா, என்னோட அக்காவுக்கு போன வருஷம் தான் திருமணம் ஆச்சு. என்ன அப்படின்னா, அவளோட கணவர் ஒரு காவல்துறை அதிகாரி.
ரொம்ப பில்டப் பண்ணா என்னோட புருஷன் ஒரு போலீஸ்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அங்கங்கெல்லாம் விருந்து வைப்பாங்கல்ல, ரொம்ப ஹாப்பியாக விருந்தெல்லாம் முடிச்சுட்டு 3வது மாதம் வீட்டுக்கு வந்தா. ரொம்ப டல்லாக இருந்தா. ஏன்க்கா என்னாச்சுக்கா இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு, என்னால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியலை பாப்பா. ஒரு சமையல் பண்ண போனால் கூட என் மாமியார் சொன்னாங்க, என்ன மசாலா அரைச்சி சமையல் பண்ணியிருக்கா, மசால் இன்னும் மசியவே இல்லை அப்படின்றாங்க. நான் சீப்பில் விட்டுட்டு போன முடிய கூட நான் தான் விட்டுட்டு போனேன்னு என்னை திட்டுறாங்க. இவ்வளோ ஏன் போலீஸ்காரராக இருந்து என் புருஷன் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து தர்றதே பெரிய விஷயம், அதை கூட என் மாமியாரை கேட்டு தான் வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாயா. அவள் ஒரு மனைவியா சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு அவள் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. என்ன அப்படின்னா, எங்கள் மாமாவுக்கு ஆம்பளை பையனா அவ்வளோ பிடிக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அக்கா விட்டுட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டாரு. அவரோட செல்போன் ரிங்டோன் கூட கல்கோனா கல்கோனா கமரு கட்டு நான் தான் கதையை விட்டு என்னோட காசையெல்லாம் கரப்பாலே சும்மாவே இருந்து புட்டு சோறாக்க மறந்து புட்டு போய் பார்சல் வாங்கி வான்னு பரப்பாலே என்னுடைய பேச்ச கேட்க மாட்டாளே. சும்மா நானும் போனாதானே பேயாடி போவாளே. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ என்ன மதிக்காம நடந்தாலும் மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் அவளால லைஃப் ஆயிடுச்சு கலர்ஃபுல்லு. ஒரு தாயானதால தான் எங்கள் மாமாவோட செல்ஃபோனில் கூட இந்த ரிங்டோன் வந்திருக்குயா. ஐயா, இறுதியாக ஒரு கதையோடு முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ராஜா அந்த ராஜாட்ட போய் ஒரு குட்டி குழந்தை போயிட்டு, அந்த குழந்தைக்கு ராஜான்னு தெரியாது. அப்பா என்னோட அம்மாவை காணோம் அப்படின்றவும், உடனே உன்னோட அம்மா எப்படிப்பா இருப்பாருன்னு ராஜா கேட்டார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்னோட அம்மா எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ இங்கே இருக்க இந்திரன் மேனகை எல்லாத்தையுமே வர சொல்லுங்க, ரம்பை ஊர்வசிலேருந்து எல்லா அழகிகளையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அந்த குழந்தைகிட்ட காட்டி இவங்க அம்மாவான்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை யாருமே இல்லைன்னுச்சு. கடைசியாக ஒரு அம்மா வாசல்லேருந்து வெளியே வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? எல்லாரோட எதிர்பார்ப்பு இவங்களை விட அழகாவா ஒரு அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்த கோலம் கிழிஞ்ச துணியையும் தலைவிரி கோலத்தோடையும் வந்தாங்க. அந்த குழந்தை வேகமா போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாயை போய் கட்டி பிடிச்சிச்சு. பார்த்தீங்களா? இதை விட வேற என்னையா சந்தோஷம் வேணும்? ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அழகு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவளோட அம்மா தான் அழகு அப்படி சொல்லி. வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா கூட வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பார்த்து இவங்க தான் உங்கள் பொண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்பாங்க. அதுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என் மகளை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, என் மக தான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, அவள் ஸ்கூல்லே அவள் தாங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் வேணா பேசி பாருங்களேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோங்க. எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அப்பாவுக்கு நம்மளை பற்றி பெருமையாக பேச மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா நம்ம மக அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாளேங்கிறதுக்காக பேசுவாங்கங்க. நம்ம ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறோம், நம்ம ஹஸ்பண்ட் கூட வெளியில் போகிறோம், புதுசாக கல்யாணமாகி வர வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, யூ ஆர் வெரி லக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னமோ நல்லா தான் இருந்தேன், இப்போ வாழ்க்கை ஒன்றும் போகலை, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோட முடிச்சிருவாங்கங்க. அந்த பொண்ணோட முகம் அப்போ போகும் பாருங்க, இதில் எங்கெங்க இருக்குது சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணங்கிறது என்னன்னா ஒரு கோட்டை சுவர் மாதிரிங்க. உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வரணும்னு ஆசைப்படுவாங்க, வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதோட வேதனை கஷ்டம் எல்லாம். வெளியில் இருக்கிறவ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவா, அவளுக்கு என்ன புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா, ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னங்க தெரிய போகுது நம்ம படுற கஷ்டம்லாம். சரி, இப்போ நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம மாமியார் வீட்டுக்கு போகிறோம். நம்ம அம்மா நம்ம கையை பிடிச்சி என்னங்க சொல்கிறாங்க? அம்மா இங்கே பார்த்துக்கோ, இனிமேல் நம்ம வீட்டில் அனுபவித்த சந்தோஷத்தெல்லாம் அந்த வீட்டில் போய் அனுபவிக்க முடியாது. இந்த வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அந்த வீட்டில் போய் நீ பொறுமையாக தான் அம்மா இருக்கணும், இப்படிலாம் சொல்லி தாங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதிலே தெரியலையாங்க அந்த பொண்ணு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் பிறந்த வீட்லேயே மூட்டை கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த சந்தோஷத்தை எப்படிங்க திருப்பி வாங்க முடியும்? இப்போ எங்கள் வீட்டில் நடந்த ஒரு கதையவே நான் சொல்கிறேங்க.
எங்கள் அப்பா எங்கள் மேலே ரொம்ப பாசங்க. என் மேலே தனி பாசம் வேறங்க. ஏன்னா மூத்த பொண்ணு இல்லை, அதனால அப்படி. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, கேட்காததை கூட சில டைம் வாங்கி தருவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் இயர்லி 1 டைம் வந்து டூர் கூட்டிகிட்டு போவாங்க. பெருசாலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு 5 hours ட்ராவல் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடுவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி, ஆனால் அப்பா கிட்ட கேட்கல. எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிடுவேங்க. வீட்டில் போய் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா டூர்லாம் போகக்கூடாதுமா, நீ வேணும்னா டூர் போகிற அன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்துக்கோ அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகுங்க. நம்ம ஆசையவே நம்ம அப்பா நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு டூர் இல்லைங்க, பல டூர் இப்படி தான் நடந்துச்சு. ஒரு நாள் நான் 10th படிக்கும் போதுங்க, ஒரு காம்படிஷன், ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வின் பண்ணிட்டேன். கன்னியாகுமரிக்கு 5 days போகணும். 5 days அங்கே தான் ஸ்டே பண்ணணும். அப்போ எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், அப்பா நான் இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வின் பண்ணிட்டேன், 5 days கன்னியாகுமரி போகிறேன், எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா, ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்லாம் கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் அப்பா எங்ககிட்ட என்ன தெரியுமாங்க கேட்டாங்க, ஏம்மா உங்கள் ஸ்கூலில் போய் நீ கேட்டு பாருமா, உன் கூட நானும் வரலாமான்னு சொல்லி அப்படிங்கிட்டாங்க. ஏன்ப்பா நீங்கள் வர போகிறீங்க, உங்கள் வேலையை பாருங்கப்பா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ஏன் கூட வர போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேங்க. அப்போ தாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லைம்மா 5 நாள் என்னை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு போகிற, உனக்கு அங்கே என்ன கஷ்டம் இருக்குதோ அது எனக்கு தெரியாமல் போயிடும்ல, அதனால தான்மா சொல்கிறேன் நான் உன் கூட வர்றேன்னு சொல்லி. அப்போதாங்க தெரிஞ்சது இத்தனை வருஷமா நம்மளை ஏன் டூர் அனுப்பலன்னு சொல்லி. அப்ப உணர்ந்தேங்க அப்பாவோட பாசத்தை ஒரு மகளா இருந்து. கல்யாணம் ஆகி மறுநாள் நான் சேலை கட்டி நடந்து வரேன். என் ஹஸ்பண்டு இந்த மாதிரி உலகத்துல நான் சேலை கட்டின பொம்பளை பார்த்ததே இல்லை மாட்டாரு. பக்கத்துல என் மாமியா அவங்க அம்மா விடுமா வேண பிடிச்சிருச்சு. அடுத்து காபி போட்டு நான் கொடுத்தேன். இந்த மாதிரி காப்பியை வாழ்க்கையில குடிச்சதே இல்லம்மான்னு சொன்னாரு. அவங்க தங்கச்சி என் நாத்துனா விடுமா, ஏண்டா நான் காப்பி போட்டு தான் டெய்லி குடிச்சிட்டு இப்போ புது பொண்டாட்டி வரவும் ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. என் கணவர் என்னை பார்த்து கூப்பிட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா, என் பேருக்கு பின்னால என் இன்சில சேர்த்தது ஐசு ஐசு அப்படின்னு கூப்பிடுவாரு. என்னை இது வரைக்கும் என்னை யாருமே அப்படி கூப்பிட்டதில்ல. ஸோ அந்த இடத்துல தான் நான் மகிழ்ச்சியா இருந்தேன். காமனான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிடுவோம். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. 21வது வருஷமும் பிறந்துருச்சு, குழந்தை இல்லை. மலடிங்கிற பேரை அவன் 2வது வருஷத்துல வாங்கிட்டா. எல்லாரும் இப்ப நாளாச்சுல பேச அவங்க எதுக்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவளை எது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு சொத்துக்கு வாரிசு தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ மனசு உடஞ்சிட்டு போய் என்ன இருந்தா அவ ஹஸ்பண்ட் அப்படி போய் சொல்லியிருப்பா, ஏங்க நீங்க வேற ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கோங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், சொத்துக்கு வாரிசு கிடைக்கும் அப்படின்னாப்ல. இவன் மனுஷன் இப்படியே பார்த்தான், என்ன இப்படி சொல்லுதா அப்படின்ட்டு. ஏம்மா உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைம்மா அப்படின்னாப்ல. அப்ப அந்த மனைவி கேட்குற மாதிரி தெரியல. உடனே சொன்னாப்ல, ஈர் உருடல் ஓர் உயிர், 3வது உடலை நான் எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அவ ஓடு, அந்த இடத்த விட்டு ஓடு. அந்த மனைவி ஓடிய விட்டா திரும்பி பார்க்காம. சோ அந்த இடத்துல தன் மனைவியை வந்து மற்ற எந்த விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்காம மகிழ்ச்சியா வச்சிருக்க அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டோட இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறா. நடந்து முடிந்ததை என்னால் மாற்ற முடியாது, நடக்க போகும் என் கணவன் மனைவி உறவை நான் சிறப்பாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்வேன். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அப்பா வெளிநாட்டில் தவறிட்டாங்க. நான் இங்கே விடுதியிலிருந்து வீட்டுக்கு போகிறேன், ஃபோன் போடுறேன், எங்கள் அம்மா இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், உறவுகளெல்லாம் என்னை கட்டி அழுகிறாங்க, எங்கள் அம்மாவும் அழுகிறாங்க. இப்படியே உறவுகள் வந்து வந்து போகுது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் கூட சாப்பிட்ருக்க மாட்டோம். எங்கள் அம்மா சொல்லும், பின்னாடி உங்கள் அப்பத்தா படுத்து கிடக்குடி, உங்கள் அப்பா ஆவி சுற்றி சுற்றி வரும், நம்ம அம்மாவை பட்டினியாக போட்டிருக்காங்களேன்னு, போய் அப்பத்தாவுக்கு சாப்பாடை கொடுன்னு சொல்லும். அப்பவும் யோசித்தேன், இப்போவும் அப்பா சந்தோஷம் தானாமான்ட்டு. நாட்கள் ஒன்று ஒன்றாக கடந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 45 நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுத்தாக எங்கள் அப்பாவை. ஒரு பெண்
தான் தகப்பனை பார்க்கக்கூடாத நிலைமை, ஒரு மனைவி தான் புருஷனை பார்க்கக்கூடாத நிலைமை. 5 நிமிஷத்துக்கு மீறினா அள்ளி கொண்டு போய் தான் செதையில வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த தாழ முடியா தருணங்களையும் தாண்டி இன்னைக்கு என்னை படிக்க வச்சுக்கிட்டு என்னோட வெற்றிகளை நான் கொண்டு போய் எங்க அம்மாட்ட காமிக்கும் போது, உங்க அப்பா படத்து முன்னாடி வச்சு கொண்டு போய் வைத்தான்னு எங்க அம்மா சொல்லும். அப்ப எங்க அம்மா எங்க அப்பா போட்டாவ ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, நீங்க விட்டுட்டு போன கடமைகளை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க விட்டுட்டு போன இடத்த நான் சரியா நிரப்பிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கண்ணீர் வட்டியும் பாருங்க. அது ஆனந்த கண்ணீரா தாயா இருக்கு. மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கும் போது அங்க எங்க அம்மா சந்தோஷமா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பொண்ணுமே மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. சீதை தன் கணவனுக்காண்டி வனவாசம் போகணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் தன் கணவன் சந்தோஷத்துக்காண்டி போனாங்க. இதை விட பெரிய சந்தோஷம் வேற பொண்ணுக்கு எதுவுமே இருக்கணும்னு தேவையில்லைங்க. இப்போ கடல்ல தண்ணியும் இருக்கு, மீனும் இருக்கு. மீன் அப்படின்றது கணவன் மாதிரி, தண்ணின்றது உள்ளே இருக்கிறது. இப்போ அந்த மீன் கொஞ்ச நாள்ல அந்த இதை விட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா அவரால் உயிர் வாழ முடியாது கணவரால். ஏன் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதோட மதிப்பு, வெளியில் வந்துச்சுன்னா அது மதிப்பு இல்லை. அது மாதிரி தாங்க கணவன் மனைவி உறவும். எவ்வளோக்கு எவ்வளோ கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்காங்களோ அவ்வளோ கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருப்பா, கணவனும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதனால தாங்க சொல்கிறேன், மனைவி தாங்க இருக்கிறதுலே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு இத்துடன் என்னுடைய முடிக்கு. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ரொம்ப மனைவி என்ன பேசுகிறான்னு கண்டுபிடிக்க முடியல, மெதுவாக பேசிகிட்டு இருந்தா. அதனால் ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு வரம் வாங்கிட்டு வந்தான். யார் எவ்வளவு தூரத்தில் மெதுவாக பேசினாலும் எனக்கு கேட்கணும் அப்படின்ட்டு அந்த சக்தியை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சு தெரியுங்களா, கொஞ்ச நாளில் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். நுழைஞ்சோடனே 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு கேட்டுருச்சு. அவன் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இவன்லாம் ஒரு ஆள், இவனையெல்லாம் இன்ஜினியராக வேலைக்கு சேர்த்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் வந்தோன்னா, வாங்க சார் நல்லா இருக்கீங்களா, உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியரை நான் பார்த்ததே இல்லைன்னா, ஏண்டா உள்ள முனகுறப்ப இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்காங்கன்னு திட்டிப்புட்டு இப்போ உங்கள் நல்ல இன்ஜினியருங்கிறியா? மனைவி கோச்சிக்கிட்டு கிச்சனில் போய் அப்படின்டா. அவ்வளவும் கேட்டுருச்சு இவனுக்கு. இவனெலாம் ஒரு ஆளுன்ட்டு இவனை நான் கட்டி இந்த வாழ்க்கையில் இப்படி நாசமாக போய் கிடக்கிறேன்றது அது அப்படியே கேட்டுருச்சு. வந்து எடுத்தேன் சண்டை. அப்புறம் போனேன், அப்பா இந்த வரமே எனக்கு வேணாமடா ஐயா, பெரிய பிரச்சனையாக இருக்குது, யார் என்ன பேசினாலும் தெரிஞ்சு போயிடுது, சண்டை வந்துடுதுன்ட்டு. ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு பிறந்த தேதி தெரியும், யாருக்காவது டெத்து டேட் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சாக போகிற தேதியை குறித்து தாசில்தார் கொடுத்துட்டாரு. 2021 அக்டோபர் 2ஆம் தேதி சாக போகிறையா அப்படின்னு கொடுத்துட்டாரு. எவனாவது நிம்மதியாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? வீடு கட்டுவானா, கடை வாங்குவானா, கல்யாணம் முடிப்பானா, புள்ள பெப்பானா? யாருக்காவது கடன் கேட்டால் உனக்கு எந்த டேட்டு சொல்லு, 2017 நீ இந்த மாதமே சாக போகிற, உனக்கு கடன் கொடுத்தா திருப்பி வராதுடா அப்படின்ட்டு வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடான். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு பெண்ணினுடைய மனசில் என்ன இருக்குன்னு புரிய மாட்டேங்குதுன்னாங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கணவன் எடுக்கிற முயற்சி இருக்கு பார், அதுதான். இதையே ஒரு பாட்டாக இளையராஜா படிப்பார். ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழ எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா, அடியாத்தாடி அதனாலம் பார்த்ததாரு, அடியம்மாடி அதை பார்த்த பேர கூறு நீ. ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழ எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா அப்படின்னார். சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதா மகிழ்ச்சி. அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் இருந்து அதை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சுகம்.